அன்பார்ந்த சோதர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சோதர ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோவின் தலைப்பு, ஒரு ஜாதகருக்கு வரன் அமைவது சொந்தத்திலா அந்நியத்திலா என்பதை விரிவாக எடுத்துக் கூறவுள்ளேன். ஒரு ஜாதகத்தில் வரன் என்பது 7ஆம் இடமாய கலசரஸ்தானத்தை குறிக்கும். ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இவர்கள் வீட்டிருப்பார்களானால் அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் வரன் அமையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாவக்கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவகாரங்கள் 7ஆம் இடத்தில் வீட்டிருப்பார்களானால் அந்த ஜாதகருக்கு அந்நியத்தில் வரன் அமையும் என்று எடுத்துக்கூற வேண்டும். சொந்தம் என்றால் தாய் வழி சொந்தமா, தாப்பன் வழி சொந்தமா, இல்லை ஒன்றுவிட்ட சொந்தமா என்று எடுத்துக்கூற வேண்டுமெனில், தாய் வழி சொந்தம் என்று பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிபதியான கிரகம் 4ஆம் இடமாகிய 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் நிலையில் தாய் வழியில் உறவு அமையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். 7 கூடியவனும் 4 கூடியவனின் ஒருவருக்கொரு பார்த்தோ சேர்ந்தோ பரிவர்த்தனை பெற்று இருப்பார்களே, ஆனால் தாய் வழியில் சொந்தம் அமையும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பா வழியில் வரன் அமையும் என்று பார்ப்போமானால், லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் கலத்திரக்காரனும் தொடர்பு கொண்டுவிட்டால், ஒருவர் சேர்ந்தோ பார்த்தோ இருந்துவிட்டால் அப்பா வழியில் அந்த ஜாதகனுக்கோ ஜாதிக்கோ கலந்து அமையும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று விட்டு சென்றோம் என்று கூறுவோமானால், அந்த 7ஆம் இடத்தில் அமைந்திருக்க சுபக்கிரகங்களுக்கு ஒரு பாவக்கிரகம் சேர்க்கை தொடர்பு அப்படிவிட்டால் அவர் ஒன்று விட்ட சொந்தத்தில் வரன் அமையும் என்று கூற வேண்டும். 7ஆம் இடத்தில் குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒன்று விட்ட சொந்தத்தில்